Hello friends, baldness into ரொம்ப கவலைப்படுறீங்களா? முடியெல்லாம் கொட்டி போச்சுட்டு say goodbye to baldness in just 3 hours. பரிவர்த்தன் போங்க, ஸ்டைலாக வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு 15% டிஸ்கவுண்ட். என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் வித் பரோட்டா. அதான் இப்போது வந்து பரோட்டா ரெடி. சிக்கன் கிரேவி இது வந்து சிக்கன் டொமேட்டோ சிக்கன் கிரேவி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து நார்மல்சி லெவலுக்கு வந்திருக்கு இப்போல்லாம். ஸோ எல்லாம் ஓரளவுக்கு வெளியே போயிட்டு வரீங்க. பட் இருந்தாலும் மாஸ்க் மறக்காமல் போட்டுன்னு போயிட்டு வாங்க. மாஸ்க் எப்போவுமே இருக்கட்டும். வந்த உடனே சோப்பில் கை கழுவுங்க, மூஞ்சி கழுவுங்க, கால் கழுவுங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்காங்க. ஸோ இப்போது இந்த லாக்டவுன் ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷலில் திருப்பி ஒன்று பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் வித் பரோட்டா. அது ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அடுப்பாங்கரை, எம்மாவின் அடுப்பாங்கரை ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ருக்கோம். அது பள்ளிப்பாளையம் சிக்கன் வித் பரோட்டா. ஸோ நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ அது இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, திருப்பி நம்ம அது பண்ணி பார்க்கலாம், வீட்டில் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு. ஏன்னா அன்னைக்கு போய் பார்த்தோம், அந்த ஹோட்டலு மூடி இருந்தது. ஸோ ரொம்ப சாப்பிடணுன்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி செஞ்சு பார்க்கலாம் வீட்லேன்ட்டு நம்ம இன்றைக்கி செய்கிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ அண்ட் see how to do பள்ளிப்பாளையம் சிக்கன் அண்ட் பரோட்டா. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சிக்கனை வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சீக்கிரமாக வேகும் அதனால். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து நல்லா விதை எடுத்துகிட்டு வெறும் மிளகாய் மட்டும் வச்சுருக்கேன். விதை தேவையில்லை, வெறும் மிளகாய் மட்டும் போதும். அப்புறம் பூண்டு எடுத்து நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் போட்டால் அந்தளவுக்கு சொதன்னு ஆகிடும் கொஞ்சம். அதனால் நம்ம சின்ன வெங்காயமே போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அப்புறம் உப்பு, மஞ்சள்தூள் நார்மலாக போடுற மாதிரி, அவ்வளோதான். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகாவும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். அப்படியே நம்ம வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் பாருங்கள் நல்லா பொரியணும். நம்ம இதுக்கு வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல, இந்த மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் இந்த மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரமாக போட்டுக்கோங்க. இப்போ மிளகா நல்லா வதங்கிடுச்சு. அதே மாதிரி பூண்டும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், பேஸ்ட் மாதிரி பண்ணலை, நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகா, இந்த இஞ்சி பூண்டு, இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வாசனை வந்து சூப்பராக வருது. வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் நம்ம நாட்டுக்கறி கூட போட்டு ட்ரை பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து நான் நார்மல் சிக்கன் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நாட்டுக்கோழி கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதை போட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா இந்த பூண்டு, இந்த வெங்காயம், இந்த சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா பூண்டும் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அது. நல்லா இப்போ சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே இதுலேயே எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக வெந்திருக்கு. நல்லா எல்லாம் அதுலேருந்து தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட போட போகிறோம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வைக்கலாம். உப்பும் மஞ்சத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது ரெண்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துற போகிறோம். தேங்காய் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கன் கூடயே சேர்த்து இந்த தேங்காவையும் நம்ம வந்து நல்லா வேக விட போகிறோம். அப்போ தான் இந்த தேங்காவோட டேஸ்ட்டும் நல்லா சிக்கனோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காவை போட்டு நல்லா கலரியாச்சு. இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து வேக விடலாம். நம்ம இப்போ இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். சிக்கன் முழுகிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப கூட நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி விடும். இது வந்து ட்ரையான இது தான், அது ரெசிபி தான். அதனால் வந்து ரொம்ப தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. பார்த்தீங்களா சைட்லலாம் பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா சைடெல்லாம் இருக்குது. இப்போ நல்லா சிக்கனும் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம மோஸ்ட் அவைட்டிங் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இது பரோட்டா பாருங்கள், பரோட்டா. இது இன்னொரு சிக்கன் கிரேவி. இது வந்து சிக்கன் டொமேட்டோ கிரேவி. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பள்ளிப்பாளையம் சிக்கன் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அழகாக தேங்காய்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்குது. தேங்காய், இந்த பாருங்கள் வரமிளகா, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு இது வந்து டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிஜமாலே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ பரோட்டா பாருங்கள், பரோட்டா வீட்லேயே செஞ்சதெல்லாம் பாருங்கள், இப்படி சாஃப்டாக பாருங்கள், இப்படி பிச்சா அப்படி அழகு பாருங்கள் அழகாக. ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்து பாருங்கள், அழகாக லேயராக வருது பாருங்கள், சூப்பராக. என்னால் வெயிட் பண்ண முடியல. அப்படி பிடிச்சி cheers. Wow.
சூப்பராக இருந்தது. பரோட்டா அல்டிமேட் சாஃப்டாக வந்திருக்கு. அது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா டெண்டராக குக் ஆகிருக்கு. அந்த தேங்காய் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறது. இது வரைக்கும் சமையல் சிக்கனுக்கு தேங்காய் போட்டதில்லை. சிக்கனுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி போடுவோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தேங்காய் பற்றி அது கடிக்கும்போது அந்த தேங்காய் குட்டி பத்தை வந்து அப்படி நெருக்க மாட்டுது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வந்து இங்கே ரெகுலர் சமையலோட மாறி இருக்குது. ஸோ சொல்லணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னா இதில் பூண்டு நல்லா போட்டிருக்காங்க. பூண்டு நல்லா அரைச்சி பூண்டு போட்டிருக்காங்க. கார்லிக் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டை நல்லா கொடுக்குது. ப்ளஸ் இதில் பூண்டு, இந்த வரமிளகா, அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த சின்ன வெங்காயம். இப்போ பெரிய வெங்காயம் வந்து அது பெரிய வெங்காயமோட டேஸ்ட் இருக்கும். பட் ஆனால் சின்ன வெங்காயம் எதுக்கு போட்டாலுமே உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ஸ்பெஷாலிட்டியே. இதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. வாங்க இன்னொரு பைட் போகலாம். பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா கடிக்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டொமேட்டோ சிக்கன் கிரேவி. இது சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸும் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணலாம் வாங்க. இது டொமேட்டோ சிக்கன். இது டொமேட்டோ நிறையா போட்டிருக்கு. இது போட்டு சிக்கன் அப்படி தொக்கு மாதிரி பண்ணலாம். அது பாருங்கள், தொக்காக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பண்ணலாம். ஸோ இப்படி எடுத்து போட்டுட்டு அப்படி கொஞ்சம் எடுத்து பரோட்டாவை வச்சு, பரோட்டா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வா இதில் வந்து இந்த டொமேட்டோ, அப்புறம் மசாலா, உப்பு, இந்த காரம், கார்லிக் எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரொபோர்ஷன்ஸு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த இது போடுறேன். ஹவு டு மேக் டொமேட்டோ சிக்கன் கிரேவி, அப்புறம் ஹவு டு மேக் பள்ளிப்பாளையம் சிக்கன், அப்புறம் சாஃப்ட் பரோட்டா. ஸோ நான் இப்போ இதை சாப்பிட்டுன்னே இருக்கேன். நீங்களும் இந்த லாக்டவுன் ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷலை சாப்பிட்டு பாருங்கள், சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. Bye.